பிரஸ்தாபப்படுத்துகின்ற, உம்மை பற்றி பேசுகின்ற, உம்மை குறித்து தியானிக்கின்ற இந்த இடத்திலே நீர் வருவீராக. ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த இடத்திலிருந்து கலந்து கொள்ளுகிறார்களோ ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் வருவீராக. அநேகரை ரட்சிப்பீராக. அநேகருடைய இருதயங்களை உமக்கு நேராய் திருப்புவீராக. இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே, நீர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படி, ஆண்டவரே, ரட்சிப்பு நிறைவேறும்படி, உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படி நீர் வருவீராக. நீர் வருவீராக. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். நீர் விரும்புகிறது மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிறது மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. Let your will be done. Hallelujah. வாருமையா, வாருமையா போதகரே, வந்தெம்மிட தங்கீரு. இயேசுவே, உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். நீர் வருவீராக. நீர் இறங்கி கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருடைய கையிட்டு செய்கின்ற காரியங்களிலும் நீர் கிரியை செய்வீராக. 75 நிமிட ஆராதனையில் உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் முடியாதவைகள் முடியும். நீர் வந்தால் அசாத்தியமானவைகள் சாத்தியமாகும். நீர் வந்தால் ஒழுங்கின்மைகள் ஒழுங்காய் மாறும். உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இந்த 75 நிமிட ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். We welcome you, Lord. Hallelujah. 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 We welcome you, Holy Spirit. We welcome you, Jesus Christ. Hallelujah. 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 அநேகர் உமக்கு நேராய் திருப்பப்படும்படி நீர் இறங்கி வருவீராக. அநேக இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படும்படி நீர் இறங்கி கிரியை செய்வீராக. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். அநேக வாலிபர்கள் இந்த இரவு ரட்சிக்கப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அநேக வாலிபர்கள், அநேக சிறு பிள்ளைகள், அநேக ஜனங்கள் உமக்கு நேராய் திருப்பப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சித்தமும் உம்முடைய நோக்கமும் பலமாய் இந்த நாளிலே நிறைவேற போகிறதற்காக நன்றி, 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 நன்றி. சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் சேருமையா, சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் இந்த 75 நிமிட ஆராதனையின் மூலமாகவும் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த 75 நிமிட ஆராதனையிலும் இந்த ஆராதனையின் மூலமாகவும் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த 75 நிமிட ஆராதனையிலும் ஆராதனையின் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கும் இயேசு உடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. 75 நிமிட ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. We welcome you in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். பிப்ரவரி மாதம் எங்களால் நடத்த முடியவில்லை. இந்த 75 மினிட் சர்வீஸை பிப்ரவரி மந்த்து நடத்த முடியல. மார்ச் மந்த்தும் எங்களால் நடத்த முடியல. ஒரு சில காரணங்களால் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். மார்ச் மந்த்து வந்து நமக்கு சர்ச்சிலேயே ஓலையூர் சர்ச்சில் யூத் மீட்டிங் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அநேகர் வந்திருந்தீர்கள். அந்த யூத் மீட்டிங் அங்கே வச்சுருந்தனால ஆன்லைனில் நம்ம நடத்தலை. 2 மாதங்களுக்கு பிற்பாடு ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் இந்த 75 மினிட்ஸ் ஆராதனை நடத்துகிறதற்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதிலே கலந்து கொள்கின்ற நீங்கள் இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவினால் கலந்து கொள்கிறவர்கள். அல்லேலூயா. இயேசு இல்லாமல் உங்களால் கலந்து கொள்ள முடியாது. இயேசு தான் உங்களை இதில் கலந்து கொள்றதுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் ஏதோ தற்செயலாக இந்த வீடியோக்குள்ளே வரல, இந்த சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் வரல, ஏதோ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் சும்மா வந்தேன் அப்படிலாம் கிடையாது. இயேசு முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ணி, அவர் முன்னாடியே தீர்மானம் பண்ணி, டிட்டர்மைன் பண்ணி உங்களை இந்த சர்வீஸ் கலந்து கொள்றதுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவால் நேசிக்கப்படுகிறவர்கள், இயேசு உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தைகள், இந்த சத்தியத்தெல்லாம் உங்களை கேட்க வைக்கிறார். அல்லேலூயா. அதனால மீண்டும் ஒரு விஷயம் உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். பாடல்களை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெரிய பேருங்க, அவங்க நேம் பெருசுங்க. என்ன நேம்னு கேட்டோம்னாக்க சொல்லுவாங்க, நான் வந்து அதில் இதாக இருக்கிறேன், இதில் இதாக இருக்கிறேன், நான் பெரிய பாலிட்டிஷியனாக இருக்கிறேன், நான் பெரிய ஆக்டராக இருக்கிறேன், நான் பெரிய இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா நாமத்தை விட மேலான நாமம், எல்லா பெயர்களை விட மேலான பேர், பவர்ஃபுல் நேம், த நேம் above all names அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. எல்லா பெயர்களை விட பெரிய பேர், மேலான பேர் யாரோட பேர்னா இயேசுவோட பேர் தான். அல்லேலூயா. இயேசுன்ற பேர்ல எல்லாமே இருக்குது. இயேசுன்ற பேர்ல சுகம் இருக்குது, இயேசுன்ற பேர்ல விடுதலை இருக்குது, இயேசுன்ற பேர்ல சமாதானம் இருக்குது, இயேசுன்ற பேர்ல சந்தோஷம் இருக்குது. இயேசு அப்படின்ற அந்த பெயர்ல, அந்த நாமத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது. அதனாலதான் இயேசுவோட நாமம் தான் மேலான நாமம். அல்லேலூயா. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். அல்லேலூயா. இந்த மாதம் விசுவாசத்தின் மாதம்னு சொல்லிட்டு நம்முடைய திருச்சபையிலே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். மந்த் ஆஃப் ஃபெய்த். நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் சிலுவை வெற்றி ஆராதனைகள் நடத்துகிறோம். பெரிய வெள்ளி, ஈஸ்டர் நடத்துகிறோம். சிலுவையை குறித்து, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கென்று சம்பாதித்து கொடுத்த வெற்றியை இந்த மாதத்திலே பாடல்களாக பாடி அதை சுதந்திரிக்கிறோம், வசனமாக கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். எப்பயுமே அதெல்லாம் சரி, இந்த மாதம் அதிகமாக அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த பாடல்ல இந்த ஒரு வரி வருது, சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்துட்டார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வரிகள்! சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். விக்டரி ஆஃப் கிராஸ், சிலுவையின் வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சிலுவையிலே இயேசு தோற்று போகவில்லை, சிலுவையிலே அவர் வெற்றி பெற்றார், மரணத்தையே ஜெயித்துட்டார். யாரும் செய்ய முடியாது. மனுஷர்கள் மரணம்னா பயப்படுவாங்க, ஆனா அந்த மரணத்தை இயேசு ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த இயேசுவின் நாமம் மேலான நாமம், உன்னத நாமம். உங்களுக்கு எது இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, எது வேணும்னு நினைச்சு ஏங்காதீங்க. இயேசுவோட நாமத்துல எல்லாமே இருக்குது. இயேசுவோட நாமத்தை நம்பி விசுவாசிச்சு அவரை நீங்க உயர்த்துறப்ப நீங்க நம்புறது அவரால வரும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நாமம். இயேசு நாமம். எல்லாரும் பாடுவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. எல்லாரும் இயேசு நாமம். இயேசு நாமம்
இயேசுவின் நாமம் சொல்லையிலே பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்ல கைதட்டி மரணத்தின் வல்லமைகள் தெரிபட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்ல இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம் உன்னத நாமம் மேலான இயேசு நாமம் உயர்ந்த
இயேசு நாமம். இதனால தான் சொன்னேன், இயேசுவோட நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். ஆமென். எல்லா பெயர்களை விட மேலான பெயர். ஆமென். ஏன்னா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயம், ஸ்பெசிஃபைடு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் செய்கிறதுக்கு வல்லமை படைத்தவங்களாக இருப்பாங்க. எல்லாமே எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு மனுஷனால எல்லா விஷயத்தையும் செய்யவே முடியாது. எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் செய்யவே முடியாது. ஆனா இயேசுவால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர் பேர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கும்பிடுறீங்க பாத்தீங்களா, இயேசு, உங்க இயேசுவோட பேர் உலக ரட்சகர். இவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் கடவுள் கிடையாது. இயேசு உலக ரட்சகர். யார் வேணாலும் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். யார் வேணாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்க வியாதியில இருந்து சுகத்தை தருவார். யார் வேணாலும் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அவங்க பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை தருவார். பாவத்தின் வல்லமைகள் விலகிய ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்ல. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே. பாவம் ரொம்ப பெருசுங்க. எங்கள் குடும்பத்தில் இவங்க ரொம்ப குடிக்கிறாங்க, என் குடும்பத்தில் இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, என் குடும்பத்தில் இவங்க ரொம்ப பாவத்தில் வாழ்கிறாங்க, பாவத்தின் வல்லமை ரொம்ப பெருசாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இயேசுவோட நாமத்தை சொல்லுங்கள், இயேசுவோட பேரை சொல்லுங்கள், பாவத்தின் வல்லமை உடைபட்டு போயிடும். ஏன் உங்களாலே பாவத்தை விட முடியலையா? உங்களால் குடியை விட முடியலையா? உங்களால் சிகரெட்டை விட முடியலையா? உங்களால் கெட்டதை பார்க்குறத விட முடியலையா? உங்களால் கெட்ட வார்த்தை பேசுகிறத விட முடியலையா? இது மட்டும்தான் பாவம்னு கிடையாது. உங்களால் எந்த பாவத்தை விட முடியலையோ இயேசுவை மனசில் வச்சுட்டு செய்ய முடியாது, எல்லாமே பாவம் தான். அப்படிப்பட்ட பாவத்தை, எந்த பாவத்தை உங்களால் விட முடியலையோ கவலையப்படாதீங்க. பாவம் பெருசுன்னு பாவத்தை பேசாதீங்க. இயேசு அதை விட பெரியவர். ஆமென். இயேசுவை பேச ஆரம்பிங்க, இயேசுவை சொல்ல ஆரம்பிங்க, இயேசுன்ற நாமத்தை வாயில உச்சரிக்க ஆரம்பிங்க. அவரால் முடியுன்றதை நம்புங்க. நீங்க நம்புற பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு அவரால் வரும். அல்லேலூயா. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகும். எப்ப இயேசுவோட நாமத்தை சொல்லும்போது வியாதியின் வல்லமைகள் விலகி போகும். வியாதி ரொம்ப மோசமா இருக்குது, இந்த வியாதியிலிருந்து என்னை யார் விடுதலை கொடுப்பான்னு தெரில, இந்த வியாதியிலே செத்து போயிடுவேனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வியாதியை பெருசாக நினச்சி வியாதியை பேசியே புலம்பிட்டு இருக்காதீங்க. வியாதியை பற்றியே யோசிக்காதீங்க. வியாதியின் வல்லமையெல்லாம் விலகி ஓடியே போயிடும் எப்பனா இயேசுவோட நாமத்தை சொல்கிறப்ப. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கேன்சராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிபியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டர் கைவிட்டு இருந்தாலும் சரி, டாக்டர் கைவிட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, இதுக்கு மாத்திரையே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, இயேசுவோட நாமத்தை சொல்றப்ப அந்த வியாதி விலகி ஓடிடும். அல்லேலூயா. ஏன்னா அந்த இயேசுவோட நாமம் வல்லமையுள்ள நாமம், இயேசுவோட நாமம் மேலான நாமம், இயேசுவோட நாமம் உயர்ந்த நாமம். கிரேட்டர் than the world I see என்று சொல்லி ஒரு ஆங்கில பாடல் இருக்குது. பார்க்கிற உலகத்தை விட இயேசுவோட நாமம் பெரிய நாமம். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாருக்கும் நல்லது செய்றவர், எல்லாருக்கும் உதவி செய்றவர். மறுபடியும் பாட போறோம். இத்தனை நாள் எந்த வியாதி உங்க உடம்புல இருந்துச்சோ இப்ப பாடுறப்ப அந்த வியாதி எல்லாம் ஓடுது இயேசுவோட நாமத்தினால. அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்றதுனால கிடையாது, இயேசுவோட நாமத்தினால. இயேசுவோட நாமத்துல வல்லமை இருக்குது. அந்த இயேசுவோட நாமத்தை தான் நாங்க சொல்றோம், நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க நம்புறீங்க. இயேசு வேலை செய்றார். நாங்க எந்த ப்ராடக்டையும் உங்களுக்கு கொடுக்கல, இந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கோங்க, இதை உங்க வீட்டுல வச்சுட்டா சரியா போயிடும்லாம் நாங்க சொல்லல. இயேசுவோட நாமத்தை சொல்றோம். இயேசுவோட நாமத்தை நீங்க சொல்லுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இயேசுவோட நாமத்தை விசுவாசிச்சு நம்பி சொல்லும் போதே வியாதி ஓடிடும். அல்லேலூயா. நடக்க முடியாதவங்க நடப்பாங்க, பேச முடியாதவங்க பேசுவாங்க, பார்க்க முடியாதவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இயேசுவோட நாமம் உயர்ந்த நாமம். மறுபடியும் பாட போறோம். பாவத்தின் வல்லமை உடைபட்டு போகும். குடும்பத்துல எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தோட வல்லமெல்லாம் போயிடும் இயேசுவை நம்புறப்ப. நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, உன்னை நீனே அருவருக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கலாம். வாலிப பையனே, வாலிப பிள்ளையே, உன்னை நீனே அருவருக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிட்ட வரும்போது அந்த பாவத்தின் வல்லமை எல்லாத்தையும் உடைச்சி தள்ளி உன்னை அவரை மாதிரி மாத்திடுவார். மறுபடியும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் உனக்கு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் மாத்திடுவார். வியாதியின் வல்லமைகளை உடைப்பார். தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமா. தேர்ட் ஸ்டான்ஸா போடுங்க. தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே. ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், மேரேஜுக்காக வெயிட் பண்ணலாம், இன்னும் எந்தெந்த விஷயத்துக்காக இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இது என் குடும்பத்தில் இருந்தால் நல்லா இருக்கும், ஃபாரின் போகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி இது இப்போ நடந்துரும் நெருங்குற நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று பிளாக் மாதிரி வந்துடும். தடை செய்கிறதுக்கு பெரிய பெரிய மதில்கள், அதான் தடை செய்த மதில்கள். கரெக்டாக அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய பிளாக்கர் வந்துடும், ஒரு பெரிய டிஃபெக்ட் வந்துடும், ஒரு பெரிய பக் வந்துடும்.
அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி. ஆனால் இத்தனை நாட்கள் எது உங்களை தடை செஞ்சச்சோ, இப்போ இயேசுவோட நாமத்தை சொல்கிறப்ப தடை செய்த எல்லா மதில்களும் தளர்ந்து போய் விழுகும். அல்லேலூயா. தளர்ந்து போய் விழுகுனாக்க பலனே இல்லாத அளவுக்கு அந்த மதில்கள் எல்லாம் விழுந்தே போயிடும். அல்லேலூயா. அப்புறம் தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே, எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே. பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. பிரச்சனையை பார்த்து நாம் பயப்படுகிறவர் அல்ல, நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல. பிரச்சனை நம்ம பார்த்து பயந்து ஓடிடும். பிரச்சனை நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தை விட பெரியவர். அப்ப பிரச்சனை தான் நம்மளை பார்த்து பயப்படணும், நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாளிலே சொல்லுகிறேன், எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீர்களோ இயேசுவோட நாமத்தை சொல்ல ஆரம்பிங்க, இயேசுவோட நாமத்தை பேச ஆரம்பிங்க, இயேசுவோட நாமத்தை நம்ப ஆரம்பிங்க. பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். அல்லேலூயா. ஏனால் பிரச்சனையை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவரால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே, வியாதியின் வல்லமைகள் விலகே ஓடுதே. இப்ப எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அவரை போல வாழும்படி இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லா நேரமும் எல்லா நாளும் இயேசுவமா தான் வாழ்வோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே, இயேசுவின் நாமம். பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே. ஒண்ணுமே எழும்பாது, உடைச்சிருவார் இயேசு. வியாதியின் வல்லமையை, வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே, இயேசுவின் நாமம். கைதட்டி இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. அவருடைய நாமத்திலே எல்லாம் உனக்கு உண்டு. உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே, இயேசுவின் நாமம் சொல்ல. எரிகோவின் வல்லமைகள் பாய்ந்து போய் ஓடுதே, இயேசுவின் நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பாய்ந்து போய் ஓடுதே, இயேசுவின் நாமம். தைரியமா பாடுவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. ஓ இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம். ஒண்ணு தடை செய்ய முடியாது. மரணமே அவரை தடுக்க முடியாது இருந்தது, மரணம் அவரை தடை செய்ய கூடாது இருந்தது. உன்னை எதுவும் தடுக்க முடியாது. இயேசு நாமம் உன்னோடு உண்டு. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. சிலுவையில் விசுவாசத்தோடு, சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். கடைசியாய் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். சுகம் உண்டாவதாக, வியாதிகள் இப்பொழுதே விலகி ஓடுவதாக, பாவம் இப்பொழுதே மறைந்து போவதாக, பாவத்தின் கட்டுகள் உடைந்து போவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக, தடை செய்த மதில்கள் தகர்ந்து போய் விழுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. மரணத்தை அவர் ஜெயித்தார். கடைசியாய் இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. ஓ ஜீசஸ், ஜீசஸ், let the anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே அற்புதங்களை நடப்பிப்பதாக. இயேசுவின் நாமத்திற்குரிய மகிமை, இயேசுவின் நாமத்திற்குரிய வல்லமை, இயேசுவின் நாமத்திற்குரிய சகலமும் இப்பொழுதே வெளிப்பட
நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுறப்பே தைரியம் வந்துடணும். ஆமென். பாடுறப்பே நம்பிக்கை வந்துடும். ஆமென். ஏன்னா அந்த இயேசுவின் நாமம் அந்த மாதிரி. பாவம் உங்களை விட்டு ஓடிடுச்சு, வியாதி உங்களை விட்டு போயிருச்சு, இயேசு சுகத்தை கொடுத்துட்டார், சுகத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டார். ஆமென். எப்பனா சிலுவையிலே வெற்றி பெற்றார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் இருக்கு. மரணத்தை அவர் ஜெயித்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். மீண்டும் ஒரு விசை இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை இந்த ஜெபம் நமக்கு நடைபெறுகிறது. 2வது சனிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10:15 மணி வரையிலும், இரவு 9 மணியிலிருந்து 10:15 மணி வரையிலும் இந்த ஜெபத்தை நாங்கள் ஆன்லைனில் யூடியூப் வழியாக நாங்கள் நடத்துகிறோம். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இது மிகவும் வசதியாக, இது மிகவும் ஏற்புடையதாக இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. கடந்த மார்ச் 31ஆம் தேதி யூத் மீட் ரொம்ப அற்புதமாக நடைபெற்றது. நீங்கள்லாம் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சாந்தா நகரில் வைத்து நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாலிபர்களுக்கு ஏற்றவாறு கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். அநேக சாட்சிகள், ஆலோசனை நேரம், நம்முடைய பிள்ளைகளையே ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சியை தான் அன்றைக்கி நம்ம கேட்டோம். ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுடைய டெஸ்டிமனி வீடியோவை எடுத்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை டிவியில் போட்டு ஆன்லைன் சாட்சி, ஆன்லைன் டெஸ்டிமனிஸ், ஆஃப்லைன் டெஸ்டிமனிஸ் என்று சொல்லி ஆன்லைனில் இருக்கிறவங்களும் சாட்சி சொன்னாங்க, ஆஃப்லைனில் இருக்கிறவங்களும் சாட்சி சொன்னாங்க. நல்ல நமக்கு கேம்ஸ் அன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் அநேக காரியங்களை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுருந்தோம். எல்லாவற்றின் மூலமாக இயேசு மகிமைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே கோல் என்னன்னா இயேசு மகிமைப்படணும், இயேசுவை பற்றி தெளிவான விதத்தில் எல்லாரும் தெரிய வரணும் இயேசுவை. அல்லேலூயா. அதனால இது எல்லாத்தையும் நாம் செய்கிறோம். கர்த்தரே இதை செய்கிறார், கர்த்தர் மகிமைப்படுகிறார். வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனைகள் நமக்கு காலையில் 6:30 மணிக்கு முதலாவது ஆராதனை இங்கே சங்கலாண்டபுரம் திருச்சபையிலும், 2வது ஆராதனை 10 மணிக்கு ஓலையூர் மிஸ்பா பிளெஸிங் சென்டரிலும், மறுபடியும் 3வது ஆராதனை மாலை 6 மணிக்கு சங்கலாண்டபுரம் திருச்சபையிலும் நடைபெறுகிறது. 7 மணிக்கு சிறுவர் ஆராதனை நடைபெறுகிறது. வாலிபர் ஆராதனை மாதத்தில் 2வது சனிக்கிழமை நமக்கு ஆன்லைன் வழியாக நடைபெறுகிறது. இன்னும் வார நாட்களில் திருச்சபையில் அநேக ஊழியங்கள் நடைபெறுகிறது. உங்களுக்கு நம்முடைய கேலண்டர்ஸில் இருக்கும், நம்முடைய ஆன்லைன் யூடியூப் சேனல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோலையும் நீங்கள் எந்த திருச்சபையிலும் கலந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், வருகிற 18ஆம் தேதி ஏப்ரல் 18, 2025 18ஆம் தேதி மாலை சரியாக 6 மணிக்கு இங்கே சங்கலாண்டபுரம் மிஸ்பா திருச்சபையிலே வைத்து பெரியவெள்ளி ஆராதனை நடைபெறுகிறது. சிலுவையின் வெற்றி ஆராதனைகள் என்று சொல்லி நாம் நடத்துகிறோம். பெரியவெள்ளி ஆராதனையானது ஏப்ரல் 18 மாலை 6 மணிக்கு இங்கே சங்கலாண்டபுரம் மிஸ்பா திருச்சபையில் வைத்து இந்த ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் வாருங்கள், புதிய ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியை நாம் கொண்டாட போகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அநேக காரியங்களை பெற்று கொடுத்திருக்கிறார். அதை எல்லாத்தையும் சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. அறிந்து தெரிந்து அவைகளை பாடலால் கொண்டாடி வசனத்தின் மூலமாக கேட்டு ஜெபித்து அநேக காரியங்களை செய்ய போகிறோம். அதனால் வாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி நன்றாக கவனிங்கள், ஈஸ்டர் சண்டே சர்வீஸ், ஈஸ்டர் சண்டே கம்பைன் சர்வீஸ், ஈஸ்டர் ஞாயிறு ஒரே ஆராதனை நமக்கு நம்ம மிஸ்பா பிளெஸிங் சென்டரில் அங்கே நடைபெற இருக்கிறது. அல்லேலூயா. மிஸ்பா பிளெஸிங் சென்டரில் வச்சு காலையில் 8 மணிக்கு, நல்லா கவனிங்க, ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி அன்றைக்கு மாலை ஆராதனை நடைபெறாது, 3 ஆராதனை வழக்கம் போல் நடைபெறாது. ஒரே ஆராதனை ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு மிஸ்பா பிளெஸிங் சென்டரில் வைத்து 8 மணிக்கு அது நடைபெறும். அந்த இடத்துல ஆண்டவர் மிக மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், இன்னும் செய்வார். அல்லேலூயா. அதனால் இப்பொழுதே புதிய ஆத்துமாக்களோடு நீங்கள் கலந்து கொள்கிறதற்கு முயற்சி பண்ணுங்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23வது அதிகாரம்
எல்லோரும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கலாம், டிவியில் பார்க்கலாம், டேபில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம். பைபிள் இருந்தால் பைபிள் எடுத்துக்கோங்க. அப்படி பைபிள் இல்லாதவர்கள் நாங்கள் வாசிக்கிறோம், அதை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வாசிக்கிறதை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். நாங்கள் வாசிக்கிறதை நீங்கள் நன்றாக கவனிங்க. சங்கீதம் 23வது அதிகாரம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாம்ஸ் 23, சங்கீதம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சரி, எல்லாரும் நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் என்னை கவனிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். இன்றைக்கு என்னுடைய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, ஏற்றுக்கொண்டார். எல்லாம் சொல்லாமா? ஏற்றுக்கொண்டார், 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 ஏற்றுக்கொண்டார். இந்த மாதம் பெரிய வெள்ளி, ஈஸ்டர், இந்த ஆராதனைகள்லாம் நம்ம நடத்துகிறதுனால இந்த மாதம் அதிகமாக சிலுவையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இதெல்லாம் அதிகமாக நாம் தியானிக்கிறோம். இந்த 75 நிமிட வாலிபர் ஆராதனையிலும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளை ஒரு வித்தியாசமான முறையில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு வித்தியாசமான முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஏற்றுக்கொண்டார். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். சிலுவை பாடுகள்னு சொல்கிறாரு, ஆனால் சங்கீதம் 23 வாசிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன சம்பந்தம்னு இதிலிருந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த ஏற்றுக்கொண்டார், இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் நம்ம எதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதெல்லாம் ஏற்றுக்கிறோம், நம்ம எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிட்டோம், சின்னதோ பெருசோ ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிட்டோம், சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட், ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஏதாச்சும் ஒன்று நமக்கு சாதிச்சதுக்கு அவார்டு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? அவார்டு கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா நம்ம சாதிச்சதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க? பரிசு கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, மெடல் கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேறு எதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு சரியான நேரத்தில் வந்தீங்க, நீங்கள் இன்னைக்கு சரியான நேரத்தில் வரல அப்படின்னா அந்த விஷயமே என் கையை விட்டு போயிருக்குங்க. அப்போ அவங்கள பாராட்டுறப்ப, அவங்கள பெருமையாக பேசுகிறப்ப அதை மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் வேற நிறைய இடத்துலலாம் பாருங்கள், நீங்கள் இதை பண்ணீங்க, இதை பண்ணதுனால உங்களுக்கு இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கைமாறாக ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம். ஏதாச்சும் ஒன்று அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு நன்றி கடன் பட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம். அப்போ அதை மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள் அதிகமாக, நம்ம மனிதர்கள் நம்ம அதிகமாக ஏற்றுக்கொள்கிறது என்னென்னா, நல்ல விஷயத்தை மட்டும்தான் ஏற்றுக்கிறோம். நமக்காக நேரிடுறதை நான் சொல்லலை, ஆக்சிடென்டலாக நடக்கிறத நான் சொல்லலை, வாலண்டியராக நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்கிறத நான் சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம், வாங்க, இது எனக்கு அவார்டு எனக்குரியதுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இந்த நல்ல பேர் எனக்குரியதுங்க, இதை நான் ஏற்றுக்கிறேன். இதை நான் செஞ்சேங்க, அதனால இதை அவங்க எனக்கு செய்கிறாங்கங்க, இதை நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கிறேன். மனிதர்கள் எல்லாமே நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், பெருமையானதை ஏற்றுக்கொள்கிறாங்க, பரிசுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க, உயர்வானதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் மனுஷங்க ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எதை ஏற்றுக்கொண்டார்? நல்லா கவனிங்க. மனுஷன் ஏற்றுக்கொள்வது எல்லாமே இப்போ நான் சொன்னது தான். வேறு எதையுமே வாலண்டியராக அவன் போய் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு 6 விஷயத்தை, அநேக காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த 75 நிமிட ஆராதனையில் ஒரு முக்கியமாக ஒரு 6 காரியங்களை இந்த சிலுவை பாடுகளிலிருந்து நான் பேச போகிறேன். 6 காரியங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அக்செப்டட், இங்கிலீஷில் பார்த்தோம்னா அக்செப்டட் இட் அப்படின்னு இருக்குது. ஏற்றுக்கொண்டார். வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட யாரும் திணிக்கலை. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். அந்த எந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத
வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அது சங்கீதம் 23 அது ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்குது. அதையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அவர் எதை ஏற்றுக்கொண்டார், முதலாவது அவர் எதை ஏற்றுக்கொண்டார் என்று இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் என்றால், ஃபர்ஸ்ட் அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முதலாவது அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முள்முடி, எல்லாரும் சொல்லாமா, முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முள்முடியை நான் இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கலை. நீங்கள் மத்தேயுலையும் மார்க்லையும் எஸ்பெஷலி லூக்காலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். இது எல்லாமே அதில் இருக்கும். முதலாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது முள்முடி. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட், ஒரு கூகுளில் போட்டால் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வருது. க்ரௌன் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு போட்டோம்னாக்க இது எல்லாமே வரும். இதுதான் அவர் ஏற்றுக்கொண்டதான்னு கேட்டோம்னாக்க கிடையாது. இது எக்ஸாக்டாக இது கிடையாது. இயேசு கிறிஸ்து தலையிலே ஏற்றுக்கொண்ட அந்த முள்முடின்றது ரொம்பவும் மோசமானது, ரொம்பவும் பயங்கரமானது. அந்த முள்முடியை அவரே ஏற்றுக்கொண்டார். எதுக்காக அந்த முள்முடியை இயேசு ஏற்றுக்கொண்டார்? எதுக்காக அவருடைய சிரசிலே, அவருடைய தலையிலே அவர்கள் முள்முடியை வைத்தார்கள்? அவர் அந்த முள்முடியை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால், நீங்களும் நானும் ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானமுள்ள வாழ்க்கை, எல்லாரும் சொல்லாமா, ஞானமுள்ள வாழ்க்கை, ஞானமுள்ள வாழ்க்கை, ஞானமுள்ள வாழ்க்கை, ஞானமுள்ள வாழ்க்கை, நான் வாழும்படி முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முள்முடியை ஏற்றுக்கொண்டார். யோசிச்சு பாருங்க. பல தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். அவர் தலையில் முள்முடியை வைத்து, அவர் சிரசில் முள்முடியை வைத்து, சிவப்பான அங்கியை அவர் மேல் உடுத்தி அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் இப்படின்னு இருக்குது. பல தடவை இதை வாசிச்சுட்டு போயிட்டோம். முள்முடியை வச்சாங்க இயேசுக்கு. ஆனால் அந்த முள்முடி எவ்வளோ பயங்கரமானது, எவ்வளவு மோசமானது, எவ்வளவு ஆபத்தானது, அதை அவர் தலையில் வைக்கிறதுக்கு அதை அவர் அலோ பண்ணார். அவர் அதை ஏற்றுக்கொண்டாரே. அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் சிரசிலே முள்முடியை வைப்பதற்கான காரணம், நீங்களும் நானும் ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எதற்காக முள்முடியை தன்னிடத்திலே அனுமதித்து ஏற்றுக்கொண்டார் என்றால், ஞானமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. எப்படிப்பட்ட ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்? 23:1, அதே சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானும், இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை வாழுகின்ற நீங்களும் நானும் ஞானத்தோடு வாழணும். எப்படிப்பட்ட ஞானம்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபட்டு போக மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் எந்த சூழ்நிலையும் எதற்கும் நான் கவலைப்பட மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையும் குறைவுபட்டு போய் குறைவுள்ளவனாய் வாழ மாட்டேன் என்கின்ற ஞானம் நமக்கு தேவை. அதற்காக தான் அவர் தலையில முள்முடியை வச்சாங்க. அதனாலதான் அவர் தலையில முள்முடியை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒவ்வொரு நாள் வர சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சோதனை, சின்ன சின்ன டெம்டேஷன், சின்ன சின்ன தேவைகள், சின்ன சின்ன கேள்விகள், இது எல்லாமே நம்ம மைண்ட்ல கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற சிந்தனை கொண்டு வந்துடுது. காலையில எழும்புறோம், அந்த நாளுக்குள்ள என்ட்ராகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், அந்த இடத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்கள், வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சோதனைகள், இதெல்லாம் வந்து அப்படியே என்னடா இது அப்படின்னு நம்ம உட்காந்துடுறோம். உட்கார்றப்ப அடுத்த மைண்ட் நமக்கு என்ன வருதுன்னா, ஆண்டவர் என்ன இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா, இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? அந்த யோசனை நமக்கு வரவே கூடாதுன்றதுக்காக தான் அவர் அந்த முள்முடியை சிரசிலே ஏற்றுக்கொண்டு சொல்கிறார், மகனே, என் சிரசிலே முள்முடியை நான் ஏற்றுக்கொண்டேன். எதுக்குன்னா, நீ ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நீ என்னைக்கும் உன்னை முள்ளு மாதிரி வச்சு குத்திட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம் இருக்குது, நான்லாம் இந்த சமுதாயத்தில் முன்னேற முடியுமா, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் நல்ல பெற்றோர் இல்லை, எனக்கு மட்டும்தான் நல்ல வேலை இல்லை, எனக்கு மட்டும்தான் நல்ல வருமானம் இல்லைன்னு நீ ஒன்னே முள்ளு மாதிரி வச்சு குத்திக்காத. உனக்கு நான் மேய்ப்பனா இருக்கிறேன், நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். அதனாலதான் நான் முள்முடியை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்றைக்கு இந்த சிலுவையை குறித்து தியானிக்கின்ற நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நான் எதிலும் குறைவுபட்டு போக மாட்டேன். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சின்ன சின்ன சோதனைகள், பெரிய பெரிய சோதனைகள் என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் இந்த சோதனையை ஜெயிப்பேன், இதிலே வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்ம பேசணும். அப்படின்ற ஞானம் நமக்கு தேவை. இரண்டாவது அவர் ஏற்றுக்கொண்டது,
முதலாவது முள்முடியை ஏற்றுக்கொண்டார், இரண்டாவது சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது எதை ஏற்றுக்கொண்டார்? சாட்டை அடிகள். வாரினால் அவரை அடித்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சாட்டை அடிகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சாட்டை அடிகளை அவர் ஏற்றுக்கொள்றது வந்து இதை நம்ம வாசிட்டு போயிடுறோம். இந்த சாட்டை அடிகளோடு சேர்ந்து நான் என்னத்தை சொல்கிறேன் அப்படின்னா, கலவரம், அந்த இடத்துல பயங்கர கலவரம் நடந்துச்சு, பயங்கர சண்டை மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, சமாதானமே இல்லாத ஒரு நிலை அந்த இடத்துல இருந்துச்சு. அவரை போட்டு சாட்டையில் அடிக்கிறாங்க. அவரை அடித்து அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் ஃபஸ்ட்டு காய்பாட்டை கூப்பிட்டு போகிறாங்க, அப்புறம் அண்ணாட்டை கூப்பிட்டு போகிறாங்க, இவங்களாம் பிரதான ஆசாரியர்கள். அதுக்கப்புறம் பிலாத்துட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவரை போட்டு கழிக்கிறாங்க இயேசுவை. இங்கேருந்து அங்கேருந்து இங்கே அடிச்சுட்டு அவ்வளவு அடியை வாங்கிட்டு சாட்டையில் அவரை போட்டு அடி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் போட்டு அவரை அலக்கழிச்சு சமாதானமே இல்லை. ஒரு மனிதன் மட்டும், அந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவன் அக்செப்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஓடிருப்பான் பாதியிலே. ஏன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எந்த இடத்துலையுமே அவருக்கு ஒரு சமாதானமான நிலையே இல்லை. ஏன் அவர் அந்த சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார்னா, நீயும் நானும் சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல அந்த வசனம் பைபிளில் இருக்கும், பிரதான ஆசாரியர் முன்னாடி இயேசு கிறிஸ்து பேசுவார். பேசினப்போ ஒருத்தன் ஓங்கி அரைஞ்சானா. ஓங்கி அரைஞ்சான். யார் அரைகிறான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவருங்க. மெரினா பீச்சை போய் பாருங்க, பெசன் நகர் பீச்சை பாருங்க, பசிபிக் ஓஷனை பாருங்க, அதெல்லாம் உண்டாக்குனவர் இந்த இயேசு கிறிஸ்து. அவரை ஓங்கி அரைகிறான். ஓங்கி அரைஞ்சி பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பேசுவ நீ அப்படின்றான். அது எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்டார்? அவர் அந்த மாதிரிலாம் அலக்கழிக்கப்பட்டு சமாதானமே இல்லாமல் சஞ்சலத்தோட இந்த எல்லா காரியத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணதுக்கான காரணம், இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற நீயும் நானும் சமாதானமா வாழணுன்றதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். 23வது சங்கீதம் 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறாராம். புல்லுள்ள இடங்கள்ல எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடை வறண்டு போன கிராமத்தில், வறண்டு போன ரொம்ப அப்படியே பச்சை பசேர்னே இல்லாமல் வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல, பாலைவனத்துலலாம் ஆடை மேய்க்க மாட்டாங்க, நல்ல புல்லுள்ள இடங்கள்ல தான் ஆடை மேய்ப்பாங்க. அதே போல் ஆண்டவர் உன்னையும் என்னையும் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சமாதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, மன ரம்மியமான வாழ்க்கை. ஒரு பாட்டு இருக்கும், மெய் சமாதானம் ரம்மியமும் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை எப்படி இயேசு நமக்கு தரார்? ஏன் நமக்கு தரார் அப்படின்னா, அவர் அன்னைக்கு சமாதானமே இல்லாமல் அலைக்கழிக்கப்பட்டார். இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் கூட்டு போய் ஒருத்தன் அரைகிறான், ஒருத்தன் மூஞ்சில் காரி துப்புறான், சாட்டையில் அடிக்கிறான். இதெல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நீயும் நானும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் நம்மை கொண்டு போய் விடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு ஒரே பிரச்சனையா இருக்குதா? குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குதா? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்குதா? மேலதிகாரிட்டிருந்து பிரச்சனை வருதா? ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் எல்லா சவாலான காரியங்களையும் அவர் சந்தித்தார். எல்லா பிரச்சனையான காரியங்களையும் இயேசு சந்தித்தார். எல்லா சமாதானம் இல்லாத காரியத்தையும் அவர் சந்தித்தார். ஏன்னா நீயும் நானும் சமாதானமாக வாழணுன்றதுக்காக. அந்த நம்ம விசுவாசிச்சு அறிக்கை செஞ்சோம் அப்படின்னாலே நமக்குரிய பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் நமக்கு இதெல்லாம் கொண்டு வருது. அல்லேலூயா. அடுத்து முதலாவது என்ன பார்த்தோம்? முள்முடியை ஏற்றுக்கொண்டார். எதை ஏற்றுக்கொண்டார்? முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அது எதை நமக்கு குறிக்கிறதுனா? ஞானமுள்ள வாழ்க்கை, ஞானமுள்ள வாழ்க்கை. இரண்டாவது சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார். இது எதை குறிக்கிறது? சமாதானமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. அடுத்து மூன்றாவது சிலுவையை ஏற்றுக்கொண்டார். மூணாவது எதை ஏற்றுக்கொண்டார்? சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிலுவையை சுமந்துட்டு அந்த கொல்கதா மலைக்கு அவர் போறார். இயேசு கிறிஸ்து
அவர் சுமக்கணும்னு என்னங்க அவசியம் இருக்குது? வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிருச்சு. எல்லாத்தையும் உண்டாக்கினார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் ரொம்ப அழகா அற்புதமா எல்லாத்தையும் ஏற்படுத்தினார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருக்கலாமே. ஏன் அவர் சிலுவையை சுமக்கணும்? பிதாவினுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுகிறதற்காக அந்த சிலுவையை இயேசு சுமந்தார். அந்த சிலுவை பாடுகளை இயேசு சுமந்தார், சிலுவையை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமென். இது எதை குறிக்கிறது என்றால், நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்ற சகல காரியத்திற்கும் நம்மை அர்ப்பணித்து நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்றதை இந்த மூன்றாவது காரியம் நமக்கு உணர்த்துகிறது. எது? அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டது. வசன சங்கீதம் 23:3 அதே சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். 23வது சங்கீதத்தை தான் பார்த்து அதிலிருந்து இந்த சிலுவை பாடுகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். யார் நடத்துறான்னு போட்டிருக்கு? இயேசு. யார் நடத்துறாவா? இயேசு நடத்துறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசு உன் கைகளை பிடித்திருக்கிறார். ஆமென். இந்த சிலுவையை சுமந்த இயேசு உன்னை சுமக்கிறார். இந்த சிலுவையை தாங்கின இயேசு உன்னை தாங்குகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படியும்படி உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். உனக்காக அவர் சிலுவையை சுமந்தார், உனக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், உனக்காக அவர் சிலுவையை தாங்கினார். அதே இயேசு உன்னை விட்டுட்டு எப்பா நீ ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு நீ இந்த என்னுடைய கோட்பாடுகளை, என்னுடைய கொள்கைகளை, என்னுடைய வார்த்தைகளை நீ கடைப்பிடின்னு சொல்லலை. உன் கூடவே இருக்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிறார், உன் கையை பிடிச்சிருக்கிறார், உன்னை தாங்குறார். அவர் சொல்றார், எனக்கு கீழ்ப்படிந்து நீ வாழணும்பா. நான் சிலுவையை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், நான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தேன். நான் பிதாவின் நோக்கம் நிறைவேறுகிறதற்கு இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டேன். நீ என்னை ஏற்றுக்கோ. இந்த இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள். இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள். இந்த இயேசுவினுடைய வார்த்தைகள் ரொம்ப ஈஸிங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி என்னன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணி வாழ்றது தான். ஏன்னா இயேசுவை ஃபாலோ பண்ணி வாழ்றதுக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்குது. உலகத்தில் என்னென்னமோ மாதிரியான வாழ்க்கையெல்லாம் அநேகர் வாழ்கிறாங்க, அதுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இயேசுவை ஃபாலோ பண்ணி வாழ்றதுக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்கு. ஃபாலோ பண்ணி வாழ்றதுக்கு அவரே உதவியும் செய்கிறார். அதற்காக தான் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். எத்தனையோ முறை வேத வசனத்துக்கு மீறி இருக்கலாம். இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது நினச்சிட்டே இருந்து நீ செஞ்சுருக்கலாம். பரவாயில்ல, இயேசு விட்டு ஓடிடாத, இயேசுக்கிட்ட மீண்டு வா. கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை அவர் உனக்கு தர ரெடியாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னால் வாழ முடியும். அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னால் வாழ முடியும். அவர் உனக்கு உதவி செய்வார். எவ்வளோ பேர் உன்னை அசிங்கமாக பேசியிருக்கலாம், எவ்வளோ பேர் உன்னை கேவலமாக பேசியிருக்கலாம். அவ்வளோதான், நீ முடிஞ்சிட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ டோட்டலாக நீ க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிலுவையை சுமந்த இயேசு உன்னை சுமக்கிறார். ஆமென். உனக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை அவரே கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ரெக்ரெட் பண்ணாத, உன்னை நீனே குற்றப்படுத்தாத, இயேசு கிட்ட திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். எதங்க? முள்முடி. எதற்குனா நாம் ஞானமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். இரண்டாவது, சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார். எதற்கென்றால் சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவது, சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையை சுமக்கிறதற்கு, சிலுவையை தாங்குகிறதற்கு அதை ஏற்றுக்கொண்டார். எதற்கென்றால் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நான்காவது, ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். இந்த ரெண்டு கையிலையும் ஆணி அடிச்சாங்க, ரெண்டு கைகள்லையும் ஆணிகளை அடிச்சாங்க, கால்களில் ஆணி அடிச்சாங்க. இந்த ஆணிகள் எல்லாத்தையும் யாருங்க ஏற்றுக்கொண்டா? இயேசு. பாருங்க, இந்த ஏற்றுக்கொண்டார்ன்றதுல எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆணிகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். எதுக்குன்னா விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆமென். விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே சாட்டை அடி, ஏற்கனவே முள்முடி, ஏற்கனவே அவ்வளவு வெயிட்டானது தூக்கிட்டு, இந்த சிலுவையை தூக்கிட்டு நடந்து வர்றது, அவ்வளவு பட்டு முடிச்சு
மறுபடியும் எதுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும்? எதுக்குன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் வரணும். எனக்காக இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையும் எனக்காக எதையும் செய்வார். அல்லேலூயா. எனக்காக சிலுவை வரைக்கும் இயேசு வந்தார். பாதியில விட்டுட்டு ஓடினவர் கிடையாதுங்க. பாதியில ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடல இயேசு. ஐயோ இந்த ஏற்கனவே இந்த வழியே பயங்கரமா இருக்குது. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி, கிறிஸ்டியன் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பாங்க. இன்னும் சோசனில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் வரலன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரில. பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் வந்து அந்த சாட்டையில் அடித்து அந்த முன்னாடி இருக்கிற அந்த மணி மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஐட்டம் வந்து மாட்டிடும் அந்த சதையில். அதை பிடிச்சி இழுப்பான் அந்த சோல்ஜர். இழுத்தோடனே அப்படியே சதையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வெளில ஒரு அவ்வளவு பாடுகள். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் தன்னை ஆணி அடிக்கிறதுக்காக சிலுவையில் ஒருத்தர் படுக்கிறாரு. கால்கள் ஆணி அடிங்க, கைகளில் ஆணி அடிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் படுக்கிறாருன்னா இது எதை அவர் ஏற்றுக்கொண்ட ஆணிகள் எதை காண்பிக்கிறது என்றால், எனக்காக இயேசு எதையும் செய்வார். அல்லேலூயா. உனக்காக இயேசு எதையும் செய்வார். எந்த நிலைமைக்கு போவார், நீ எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி அவ்வளவு கீழே இயேசு வந்து உன்னை தூக்குவார் நீ கூப்பிட்டீனா. அல்லேலூயா. எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி அவரை நீ கூப்பிட்டீனா 1 hour உயரத்துக்கு ஏற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட உட்கார வைக்கிறாராம். ஏன் எப்படி இந்த வசனத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியுது, எப்படி இதெல்லாம் சொல்றதுக்கு வாய் வருது அப்படின்னா, அவர் சிலுவையை எனக்காக ஏற்றுக்கொண்டார். சிலுவை ஆணிகளை எனக்காக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதே 23வது சங்கீதம் 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். எப்படி இந்த வசனம் ஒத்து போகுது பார்த்தீங்களா சிலுவை பாடுகளோட. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், வியாதியின் பள்ளத்தாக்கு, பிரச்சனையின் பள்ளத்தாக்கு, போராட்டத்தின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேங்க. ஏன்னா அந்த இடத்துல இயேசு என்னோட இருக்கிறார். எனக்காக சிலுவை ஆணிகளை சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு மரண பள்ளத்தாக்கிலும் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த இடத்துல இந்த எல்லா லைட்டும் பின்னாடி முன்னாடிலாம் லைட் எரியுது. இந்த எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டோட்டல் டார்க்காக வச்சிட்டோம்னா சும்மா நமக்கு நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பள்ளம் இருக்குமா, ஏதாச்சும் ஒன்று இருக்குமா, கீழே உளுண்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா இந்த நல்ல இடத்துல பயப்படுறது. நடக்கிறதுக்கே லைட் இல்லை, இருட்டாக இருக்குதுன்னா பயப்படுறோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, சாதாரண இருட்டு கிடையாது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறேன் அப்படின்னாலும் ஏதாவது இது வந்துருமா அது வந்துருமா கீழே வந்துருமா பயப்பட மாட்டேன் சார். ஏன்னா என் கூட இயேசு இருக்கிறார். எனக்காக சிலுவை வரைக்கும் போனவர் எனக்காக எது வரைக்கும் வேணாலும் வருவார், என்ன வேணாலும் செய்வார். அதை தான் அவர் காண்பித்திருக்கிறார். அவருடைய ஆணிகள், அவர் ஏற்றுக்கொண்ட ஆணிகள் எனக்கு சொல்லுகிறது விசுவாசமுள்ள வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று. அல்லேலூயா. அடுத்து 5வது காரியம், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் தொங்குறாரு இயேசு கிறிஸ்து. அவரை கைகள் ஆணி அடிச்சிட்டாங்க, கால்கள் ஆணி அடிச்சிட்டாங்க, அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவிட்டாங்க. சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கார். 2 கல்லன்கள் நடுவில் தொங்குறார். பரிசுத்தமானவர், பாவமே செய்யாதவர், பாவத்திற்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. 2 கல்லன்களுக்கு 2 திருட்டு பயல்களுக்கு நடுவில் இயேசு தொங்குறார். அப்படி தொங்குற அந்த இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை எந்த அவமானங்க, கீழே இருந்து ஒருத்தன் சொல்றான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்றதுக்கு இவரால் முடியல, இவர் எங்கிருந்து உலகத்தை ரட்சிக்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னென்னமோ செய்வேன்லாம் சொன்னாருங்க, கடைசியில் என்ன அவரே உதவி இல்லாமல் இப்படி தொங்கிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சா கீழே இறங்கி வா பார்ப்போம் அப்படின்றான் கீழே இருந்து. யார் அவர்? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன்றாரு. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், எல்லாத்தோட நான் தான் பெரியவர்னாரு. சிலுவையில் தொங்குறப்ப எல்லாரும் அவரை கேலி பண்றான், கிண்டல் பண்றான், இறங்கி வான்றான், உன்னை ரசிக்க முடியாதா உன்னால அப்படின்றான். என்னென்னமோ பேசுனேன். ஏன் இப்போ இந்த ஆணியை பேத்துட்டு வெறும் ஒரு 4 ஆணி தான் 3 ஆணி தானப்பா, கையில் அடிச்சிருக்கிறாங்க, காலில் அடிச்சிருக்கிறாங்க, பேத்துட்டு இறங்கி வா, இறங்கி வந்து இது எல்லாத்தையும் மாத்து, ஏன் உன்னால் முடியாதா அப்படின்னு அவரை கேலி பண்றான், கிண்டல் பண்றான், பரியாசம் பண்றான். இந்த எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தலை குனிகிற அளவுக்கு அவரை கிண்டல் பண்ணுறானுங்க. அதான் அந்த இடத்துல ஒரு மனுஷனை வச்சு பார்த்தோம்னா அவன்
ஒன்று ஆணியை பேத்துட்டு இறங்கி வந்திருப்பான், இல்லைன்னா தலை குனிஞ்சு அதோடவே அவன் அது அப்பயே செத்து போயிருப்பான். அந்த அவமானத்தை எல்லாத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா நம்ம உயர்வான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக. நாம் உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டும், நாம் மேன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாது, நாம எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நாம எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சிடக்கூடாது. அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கிட்டாருங்க. எல்லா தலைக்குனியையும் அவர் ஏற்றுக்கிட்டார், எல்லா வெட்கத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா நீயும் நானும் தலை நிமிர்ந்து வாழணும், நீயும் நானும் உயர்வானவர்களாய் வாழணும், மேன்மையானவர்களாய் வாழணும். அதே 23வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எந்த அளவுக்கு வசனம் ஒத்து போது பாருங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ஓவர்ஃப்ளோஸ். உன் சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், நீ வெட்கப்பட்டு போக விட மாட்டார், நீ தலை குனிய விட மாட்டார். உன் சத்துருக்களுக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்துறார். ஏன்னா அன்னைக்கு அவரு தலை குனிஞ்சார், அன்னைக்கு அந்த இயேசு அந்த அவமானத்தை ஏத்துக்கிட்டார், அன்னைக்கு இயேசு எல்லா வெட்கத்தையும் ஏத்துக்கிட்டார். எதுக்குன்னா சத்துருக்களுக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணுன்றதுக்காக, சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணுன்றதுக்காக. உன்னை நீ எப்போ கீழே விழுவ, நீ எப்போ உருப்படாம போவ, உனக்கு எப்போ பிரச்சனை வரும், நீ எப்போ நீ பாதாளத்தில் விழுவ, உனக்கு எப்போ கெட்டது நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்ல சத்துரு, அவனுக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து வாழணுன்றதுக்காக அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டார். இன்றைக்கு இந்த அவர் ஏற்றுக்கொண்ட அவமானம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நான் மேன்மையாய் வாழ முடியும், நான் உயர்வானவனாய் வாழ முடியும், நான் எல்லா விதமா பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன்னு இயேசு சொல்லியிருக்கார். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல என்னால ஏறி இருக்க முடியும். காரணம் இயேசு கிறிஸ்து. அவர் சத்துருக்களுக்கு முன்னாடி தலை குனிந்தார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார், வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நான் இது எதையுமே அனுபவிக்க மாட்டேன். ஒருவேளை இப்போ அனுபவிக்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு சூழ்நிலை? என்னடா நீ இப்பெல்லாம் சொல்றீங்க, ஆனா இப்போ நான் அதெல்லாம் அனுபவிக்கிறேனே, இதை நம்ப ஆரம்பிங்க, இதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்குது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை யோசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு எனக்காக இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். இதுவரைக்கும் 5 காரியங்களை பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எதாங்க பார்த்தோம்? முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முதலாவது முள்முடி எதற்கு? ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார். எதற்கு? சமாதானமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எதற்கு? நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. நான்காவது ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே தொங்கி ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். எதற்கு? நாம் விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. ஐந்தாவது அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். எதற்கு? நாம் உயர்வானவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கடைசி ஆறாவது இந்த மனுகுலத்தின் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். இந்த மனுகுலத்தின் இந்த மனிதர்களுடைய தண்டனை எல்லாத்தையுமே, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷரும் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய, எல்லா மனிதர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா தண்டனைகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்றேனே, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை, சாபத்துக்கான தண்டனையை, பாவத்துக்கான தண்டனையை எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்கு? நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. 23வது சங்கீதம் 5வது வசனம், 6வது வசனம், கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், பூமியில வாழ்ற நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். Goodness and mercy follows me all my days. எல்லா நாளும் 24 மணி நேரமும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். பாவம் என்ன தொடராது, பாவத்திற்கான தண்டனைகள் என்ன தொடராது, சாபம் என்ன தொடராது. ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் நன்மை கிருபை என்னை தொடருது அப்படின்னா, அவர் பாவத்தை ஏத்துக்கிட்டாருங்க,
இந்த மனுகுலத்தின் தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாருங்க. ஆமென். பாவம் செஞ்சதுக்கு நியாயப்படி நான் தான் தண்டிக்கப்படணும். பாவம் செஞ்சதுக்கு நியாயப்படி நீங்க தான் தண்டிக்கப்படணும். இந்த மனுஷங்க நம்ம தான் தண்டிக்கப்படணும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆமென். ஏற்றுக்கொண்டு நீ நாம ஆசீர்வாதமா வாழணும்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்போ ஒருவேளை நான் பாவம் செய்கிறேனுங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியலன்னா இயேசுவை ஏற்றுக்கங்க, இந்த இயேசுவை நம்புங்க, இந்த இயேசுவை விசுவாசிங்க. இயேசு உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஆழமாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரும். இயேசுவினுடைய வார்த்தைகளையும் இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க நன்மையை தேடி ஓட தேவையில்ல, அது உங்களை பின்தொடர்ந்துட்டே வரும். ஒவ்வொரு நாளும் காலைல எழும்புறீங்களா, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஒவ்வொரு நாளும் அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன், அடுத்த மாதம் இதுக்கு என்ன பண்ணுவேன், வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, கவலைப்படாதீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடருது. வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இவ்வளோ பேரை வேலையை விட்டு தூக்குறாங்களே, கவலைப்படாதீங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க, நன்மையும் கிருபையும் பின்தொடருது. அல்லேலூயா. ஏனென்றால் மனுகுலத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு செய்து முடித்து விட்டார். எங்க அம்மா பண்ண பிரசங்கம் யூடியூப்ல இருக்கும். போன வருஷம் குட் ஃப்ரைடேக்கு டெட்டலஸ்டாய் எல்லாத்தையும் இயேசு முடிந்தது அப்படின்னார். மனுகுலத்திற்கான பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் முடிந்தது. ஆசீர்வாதம் துவங்கினது. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவோட வாழக்கூடிய வாழ்க்கை, இயேசுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. லிவ் வித் ஜீசஸ், லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுவோடு வளரக்கூடிய வாழ்க்கை, இதை அவர் நமக்கு இலவசமாக கொடுத்துட்டார். இப்போ சொல்லுங்க, அந்த சிலுவை எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது, அவர் ஏற்றுக்கொண்டது எவ்வளவு வாழ்க்கைக்கு மேன்மையானது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை யோசித்து கொண்டிருப்போம், சிலுவையை பற்றிய உபதேசத்தை திங்க் பண்ணுவோம். ஏப்ரல் மாதம் மட்டும் கிடையாது, குட் ஃப்ரைடே மாதம் மட்டும் கிடையாது, ஈஸ்டர் மாதம் மட்டும் கிடையாது, 365 நாள் யோசிப்போம். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் சாபமானார். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். இந்த இயேசு சொல்றார், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன். எதை நினைச்சு பயப்படாத, ரிசல்ட் நினைச்சு பயப்படாத, அடுத்து எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத, வேலையை நினைச்சு பயப்படாத, குடும்பத்தை நினைச்சு பயப்படாத. நான் உனக்காக ஏற்றுக்கொண்டது அதிகம். நான் உனக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டேன். நீ நான் கொடுக்குற ஆசீர்வாதத்துல வாழு, நான் கொடுக்குற சந்தோஷத்துல வாழு, என்ன ஃபாலோ பண்ணி வாழுன்றார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், இந்த இயேசுவை பின்தொடர்றதுக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். இயேசுவுக்கு நம்மளை கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை அவரை போல மாறிவிடும். அல்லேலூயா. என்னென்ன பார்த்தோன்றதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். 23வது சங்கீதம், அதை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். சாம்ஸ் 23 23 வச்சு அந்த சிலுவை பாடுகளில் இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியத்தில எல்லாம் ஏற்றுக்கொண்டார், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். முதலாவது முள்முடியை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? ஞானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. நான்காவது ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இயேசு எனக்காக எதையும் செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக. அடுத்து அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அடுத்து கடைசி ஆறாவது மனுகுலத்தின் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். பாவத்தை, சாபத்தை, வியாதிய, எதெல்லாம் பாவத்தினால இது வந்துருச்சோ, பாவத்தினால அது வந்துருச்சோ, சாபத்தினால இது வந்துருச்சோ, அது வந்துருச்சோன்னு நினைக்க தேவையே கிடையாது. எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மனுகுலத்தின் தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்கு? ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இயேசு உனக்காக இந்த எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிட்டார், உனக்காக தான் ஏத்துக்கிட்டார். இந்த இயேசுவை நீ இன்னைக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த இயேசு உனக்குள்ளே வர ரெடியா இருக்கிறார். உன் வாசற்படி, இருதயம்ன்ற வாசற்படி நின்று அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்துட்டா போதும், அவர் உனக்குள்ள வந்துருவார்.
அவர் உன்னைய அவரை போல மாத்திடுவார். அவர் உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம், அவர் உனக்காக வச்சிருக்கிற சமாதானம், அவர் உனக்காக வச்சிருக்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம், எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். இந்த பூமியில சந்தோஷமா வாழலாம். ஆமென். தண்டிக்கப்பட்டீர், நான் மன்னிப்படைய, நீதிமான் ஆக்கினீரே, நொறுக்கப்பட்டீர், நான் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தீர். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளே. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி உங்களுக்காக ஜெபித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார், நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். சாபமானார், சாபமானார், நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் இயேசுவினால். சாபமானார், சாபமானார், நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் இயேசுவினால். கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. Thank you Jesus. பலிகள் செலுத்திடுவோம். இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசு எனக்காக எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டார். இந்த இயேசு தர வாழ்க்கை எனக்கு வேணும், ஞானமுள்ள வாழ்க்கை எனக்கு வேணும், சமாதானமான வாழ்க்கை எனக்கு வேணும், கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை எனக்கு வேணும், விசுவாசமாய் வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணும், உயர்வான வாழ்க்கை எனக்கு வேணும், ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து சொல்லுங்கள். இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இயேசு நீ அருவருக்கிற வாழ்க்கையை மாற்றிட்டு அவர் விரும்புற வாழ்க்கையை உனக்கு தர விரும்புகிறார். நீ நினைக்கிறது எல்லாம் உனக்கு நடக்கும். நீ எதற்கு குறைபட்டு போக மாட்ட. கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசுவை மட்டும் நம்புங்க. இப்பொழுது இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, நான் உம்மிடம் வருகிறேன், நான் உம்மிடம் வருகிறேன். எனக்காக நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர், நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். முள்முடியை ஏற்றுக்கொண்டீர், முள்முடியை ஏற்றுக்கொண்டீர். சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டீர், சாட்டை அடிகளை ஏற்றுக்கொண்டீர். ஆணிகளை ஏற்றுக்கொண்டீர், ஆணிகளை ஏற்றுக்கொண்டீர். சிலுவையை ஏற்றுக்கொண்டீர், சிலுவையை ஏற்றுக்கொண்டீர். அவமானங்களை ஏற்றுக்கொண்டீர், அவமானங்களை ஏற்றுக்கொண்டீர். தண்டனையை ஏற்றுக்கொண்டீர், தண்டனையை ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குள்ளே வாரும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஞானத்தை தாரும், உயர்வான வாழ்க்கையை தாரும், கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை தாரும், விசுவாசம் உள்ள வாழ்க்கையை தாரும். உம்மை போல யோசிக்க, உம்மை போல பேச, உம்மை போல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உம்மை போலவே வாழ எனக்கு உதவி செய்யும். உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். இந்த ஜெபத்தை செய்த சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அநேக காரியங்களை ஏற்றுக்கொண்டீர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அர்ப்பணித்திருக்கின்றோம். நீர் எங்களுக்குள்ளாக வந்துவிட்டீர். உம்மை போல நாங்கள் வாழ உதவி செய்யும். உம்மை போல இந்த பூமியிலே ஜீவிக்க உதவி செய்யும். உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யும். ஆசீர்வாதமாய் மாற்றும். எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன். எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன்.
கர்த்தாவே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ரிசல்ட்ஸை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற எதுவும் தீமை அல்ல ஆண்டவரே, எல்லாம் நன்மை, எல்லாம் நல்லதுக்கென்று வைத்திருக்கின்றேன். திருமண காரியத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றேன். நீர் முன்குறித்து வைத்திருக்கின்ற மணமகனை, நீர் முன்குறித்து வைத்திருக்கின்ற மணமகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க நீர் உதவி செய்வீராக. தடையாய் எழும்புகின்ற சுவர்களை நீர் தகர்த்தெறிவீராக. ப்ரொமோஷனுக்காக, வேலை உயர்விற்காக, சம்பள உயர்விற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். இப்பொழுதே சம்பளங்கள் உயர்த்தப்படுவதாக, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெருக செய்வீராக, பிரயாசத்திலே மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக, அவரவர் தங்கள் பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி நீர் தாரும் ஆண்டவரே. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிறவர். அவரவர் அமர வேண்டிய ஸ்தானத்திலே, அவரவருடைய உயர் தலங்களிலே அவரவரை நிறுத்துவீராக. எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் மாற்றும். சரீரத்திலே வியாதியோடு இருக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆகி இருக்கிறவர்கள், வீட்டுல பெட் ரெஸ்டா இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். உன் வேதனை நீங்கி நீ சுகமானா என்ற வசனத்தின்படி இந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்து தருகின்ற சுகம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த இப்பொழுதே அந்த சுகமுள்ள வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் தண்டிக்கப்பட்டி, நீர் காயப்பட்டீர், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். By his wounds we are healed. அவருடைய காயங்களால் நான் சுகமானோம். ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும். நாளை தினத்திலே நடைபெற இருக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். நீர் எழுப்பி இருக்கின்ற திருச்சபைகளில் நடைபெற இருக்கின்ற சகல ஆராதனைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ்வீர்கள், திருப்தியான வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஏனென்றால் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார். So have a blessed week ahead. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏப்ரல் 18, 20 மறந்துடாதீங்க. விக்டரி ஆஃப் கிராஸ் வர்ஷிப் சர்வீசஸ், சிலுவையின் வெற்றி ஆராதனைகள். ஸோ எல்லாரும் இணைந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Good night.